வணக்கம் ரவி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் துணை வட்டாட்சியர் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் கேட்பதாக உடல்நிலை பாதிப்போடு ஆம்புலன்ஸ் மூலம் நேற்று 90 வயது மூதாட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்த நிலையில் தற்போது மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாராயணபுரம் பகுதியில் வசிப்பவர் செல்லம்மாள். 90 வயதான மூதாட்டியான இவர் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மாதப்பூர் அருகே 27 ஏக்கர் பூர்வீக சொத்துக்களை உடல் நிலை மோசமாக இருக்கும் போதே தனது சொத்துக்களை வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்க எண்ணியதாகவும் அதற்காக பட்டா மாறுதலுக்கு கொடுத்த போது 5 முறை பட்டா மாறுதலை பல்லடம் துணை வட்டாட்சியர் தாசில்தார் ரத்து செய்து விட்டதாகவும் தங்களுடைய அனைத்து ஆவணங்களும் மூதாதையர் காலத்திலிருந்து சரியாக இருந்து வரும் நிலையில் செல்லம்மாள் பெயரில் பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்றால் ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் 27 ஏக்கருக்கு கணிசமான தொகை வழங்கும்படி பல்லடம் துணை வட்டாட்சியர் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டி செல்லம்மாளின் மகளான சண்முக சுந்தரம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட செல்லம்மாளை ஆம்புலன்ஸ் உதவியுடன் நேற்று பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கூட்டி வந்து அதிகாரிகளுடன் நியாயம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதிகாரிகளின் சமரசத்தை தொடர்ந்து அவர் மூதாட்டியை அழைத்துச் சென்றார். மேலும் அனைத்து ஆவணங்களும் முறையாக இருக்கும் நிலையில் ஆவணத்தில் முறைகேடு செய்து நிலத்தை அபகரிக்க பல்லடம் துணை வட்டாட்சியர் முயற்சி செய்வதாகவும் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அச்சம்பவமானது அடங்குவதற்குள் உடல்நிலை பாதிப்போடு தனது குடும்பத்தாருக்கு சொத்துக்களை மாற்றம் செய்ய நேற்று வந்த 90 வயது மூதாட்டி செல்லம்மாள் தற்போது உயிரிழந்த சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரவி.